நானும் சம்பவ இடத்துல இருக்க தான் செய்யறேன். அங்க எங்கேயாச்சும் ரோட மறிக்க சொன்னா, பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண சொன்னா, கொலை செஞ்ச எல்லாரையும் கைது பண்ணுங்க. அதுக்கு யாரு திருமாவளவன் தான் ரோட மறிங்க அப்படின்லாம் சொன்னாரா? காவல்துறை அதிகாரிகளையும் அமைச்சர் பெருமக்களையும் அரசாங்கத்தையும் மிரட்டுறீங்க. அப்ப நாங்களும் நாளைக்கு மிரட்ட ஆரம்பிச்சா எங்க சமுதாயம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஆட்கள் குற்றச்சாட்டை அரசோ இல்ல காணொலி மூலமா நானே பாக்குறேன். அந்த பெண் வந்து ஒரு காணொலியை வெளியிடுறாங்க. அதுல வந்து நான் லவ் பண்ணல, நான் அப்பாட்ட சொன்னேன், சுர்ஜித்துக்கு வந்து தெரியும், இப்போ வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னா, கவின் வந்து எனக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் செட்டில் ஆகுன்னு சொன்னா, அப்போ ஒரு நல்ல பையன் தானே. நீங்க வந்து சித்தரிக்கிறதே வேற மாதிரி இருக்கு. சுபாஷினியோட சகோதரர் என்ன முடிவு எடுத்து எந்த மனநிலையில இந்த படுகொலையை நிகழ்த்தினாருன்னு யாருக்கும் தெரியாது. பொதுவா எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களை விமர்சனமா வச்சுக்கிட்டு நீங்க தெரியாமலே எப்படி உங்களுடைய கருத்துக்களை நீங்க அங்க பதிவு என்னோட கவின் வந்து அவர் சாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி எல்லா குடும்பத்துக்கும் இருக்கு. மத ரீதியா இருக்கலாம், ஜாதி ரீதியா இருக்கலாம். அப்ப இவங்களோட சமுதாயத்துக்கும் அந்த கவின் சார்ந்த சமூகத்துக்கும் ஒத்து போகாதுங்கிறது தான் கவின் தரப்புல உள்ள ஒரு குடும்பத்தோட இதுவா இருக்கு. கவின் தரப்புல உள்ள மச்சான் ஏன் கூப்பிடுறாங்க, வந்து பொண்ணு கேளுன்னு ஏன் அவங்க அண்ணன் சொல்றாங்க? அப்ப திட்டமிட்ட சதின்னு தானே இதை எடுக்க முடியும். சுர்ஜித்துக்கு அந்த பெண்ணுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் இது இருக்கு சார், உரிமையும் இருக்கு. 2 பேர் மேலயும் அந்த குற்றச்சாட்டை வச்சா 2 பேர் மேலயும் வைக்கணும். இப்ப அந்த பெண்ணையும் சுர்ஜித் வந்து சத்தப்படாம இருப்பாப்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெண்ணை வந்து தட்டி கொடுத்து இல்ல மேடம் ஒரு அடி கொடுத்து வெச்சுக்கலாம். ஆனா வந்து கொலை பண்ணிடலாம். எல்லா சம்பவத்திலயும் அதே தான் நடக்குது. ஒரு சம்பவத்திலயும் அதே தான் நடக்குது. மீடியா எங்க வருது அங்கதான் நீங்க போவீங்க. அப்படி இல்ல மேடம். அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் அன்னைக்கு எங்க போனாங்க? நீங்க கேட்கலாமே. அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நின்னு அதுவே அதுவும் உயிர் தானே. அதான் கேக்குறேன், நீங்க கேட்டிருக்கலாமே, நீங்க ஏன் கேட்கலன்னு கேக்குறேன். அப்ப நீங்க பார்ஷாலிட்டி அங்க பாத்தீங்களா? நம்மளோட ஏன் வேண்டிகள்ல சொல்றீங்க உங்க சாதியிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, உங்க சாதியிலேயே நீங்க அப்படிதான் பண்ணுங்க. அதுதான் மேடம். இப்ப நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க. அதை நான் சொல்றேன் மேடம். மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அங்க போன மறுநாள் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருச்சா? இன்னைக்கு அவங்க அம்மாவை கைது பண்ணிருக்காங்களா? அதனால் வரைக்கும் அவங்க அம்மாவையும் கைது பண்ணுங்க, அப்பாவையும் கைது பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹரி நாடார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். கோவில்ல நடந்த காவலாளி அஜித்குமார் அவருடைய மரணத்துல குடும்பத்திற்கு பக்கபலமா இருந்தீங்க. அன்னைக்கு பாராட்டப்பட்டீங்க. சரி, ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதலா நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதற்கு எதிராக நிக்கிறீங்க. எப்படி இதை எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் இப்படி நிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இப்படி நிக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கிறது அதை? இல்லை, அதாவது அஜித்குமாரோட படுகொலை வந்து காவல்துறையினரால தேவையில்லாத அச்சுறுத்தல்னால அடிச்சு படுகொலை பண்ணாங்க. இந்த படுகொலை கவின் அவர்களோட படுகொலை வந்து ஒரு காதல் படுகொலை. ஒரு 2 குடும்பத்துக்கும் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு அத்துமீறி அந்த சுர்ஜித்துங்கிறவர் ஒரு நடு ரோட்ல யாரும் செய்யக்கூடாத ஒரு செயலை அவர் செஞ்சிருக்காரு. சாதியால நடந்த ஆணவ படுகொலை தான் அது செஞ்சிருக்காரு. இதை வந்து காதல் படுகொலை சொல்லிட முடியாது. பொதுவா காதலித்தவர்களுக்குள்ள நடந்த இஷ்யூ கிடையாது. இது சாதியால நடந்த ஆணவ படுகொலை. இல்ல, அதாவது காதல்னால ஏற்பட்டதுல ஒரு குடும்பத்தினர் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு. எதனால எடுக்கிறாங்க? சாதியால தான் எடுக்கிறாங்க. அது சாதி ஆதரிக்க கூடியவங்களுடைய பிரச்சாரங்களும் ஒரு காரணம் தான் இருக்கு. இருக்கலாம். ஆனா அப்படி பார்த்தா நீங்க ஒரு காரணமா தான் வரீங்க. இத எதனால சாதிய ஆணவ படுகொலை, அது மட்டும் இல்லாம அந்த சுபாஷினிங்கிற அந்த பெண்ணை எதனால கவினுக்கு கட்டி கொடுக்கலங்கிற மாதிரி உள்ள விமர்சனங்கள் கவினோட படுகொலைக்கு அப்புறமா அதிகமா எழ ஆரம்பிச்சிச்சு. ஒரே விமர்சனம் தான் தமிழகம் முழுக்க இருக்குது. சிலது வந்து பரப்பப்பட்டது. நீங்க சொல்லுங்க உங்களுடைய பார்வை. அதாவது அந்த பெண்ணை ஏன் கட்டி கொடுக்கல? கவின் தான் நல்லா படிச்சிருக்கிறாருல்ல, நல்ல வேலைக்கு போறாரு, நல்ல குடும்பத்து பையனா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க விமர்சனங்கள் வைக்கிறாங்க. என்னோட பார்வையில நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த சுபாஷினியை வந்து கட்டி கொடுக்கணுமா கட்டி கொடுக்க கூடாதாங்கிறத அவங்களுக்கு தாய் தாப்பா இருக்காங்க, அவங்க குடும்பத்துல இருக்கவங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க.
காவல் நிலையத்துல பல முடிவுகள் வருது, நீதிமன்றம் வரைக்கும் போகுது. 18 வயதை கடந்துட்டா, அந்த திருமண வயதை கடந்துகிட்டா அவங்க இருவருக்கும் முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு. வாஸ்தவம் தான் மேடம், வாஸ்தவம் தான். அதாவது என்னதான் வந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க பார்வைக்கு அந்த காதல் ஒரு புனிதமா தெரியலாம். அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ குடும்பத்தினரோட பார்வைக்கு அவங்க விசாரிக்கும் பட்சத்துல அந்த பையனோட குடும்ப சம்பந்தமாவோ அல்லது அந்த பையன் சம்பந்தமாவோ அந்த பையன் ஃபியூச்சர்ல வரைக்கும் நம்ம பொண்ணை நல்லபடியா பாத்திரமா பாத்துக்கிடுவாப்பிலையா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் பெற்ற தாய் தகப்பனுக்கு இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒரே சமம் தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே, ஏன் நமக்குள்ள பாகுபாடு? நீங்க இப்ப சில பேட்டிகள்ல இது காதல் படுகொலைன்னு சொல்றீங்க, என்ன அர்த்தம்னே எல்லாருக்கும் புரியல. இது சாதி ஆணவ படுகொலைன்னு தான் தமிழகமே புரிஞ்சுக்குது, நீங்க காதல் படுகொலைன்னு சொல்றீங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ப கவின் சார்ந்த அந்த தலித் சமுதாய இளைஞன் ஒரு மாற்று சமுதாய இளைஞரால வெட்டி படுகொலை பண்றாரு, நடக்கப்பட்டிருக்கு. அதே தலித் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அதே பட்டியல் பிரிவுக்குள்ள இருக்கக்கூடிய பறையர் சமுதாயமோ அல்லது அருந்ததியர் சமுதாயத்துல உள்ள ஒரு பையன் விரும்பி இருக்கான்னு தெரிஞ்சு அங்கேயும் படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. நிறைய ஆதாரங்கள் இருக்கு, காவல் நிலையங்கள்ல வழக்கு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது அது ஏன் ஆணவ படுகொலையா இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கவினோட படுகொலைக்கு அதுதான் சொல்றேன், தெரியல. பல விஷயங்கள் நடக்குது, அங்க நடந்திருந்தாலும் அது ஆணவ படுகொலையா தான் எடுத்துக்க முடியும். அங்கேயும் உயர் சாதி மேல் சாதி, நாங்க மேல் தட்டு கீழ் தட்டுன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப இங்கேயும் வந்து நீங்க சாதிய கேட்டு சாதிய பார்த்தே தள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, 9 வருஷமா காதல் பண்ணிருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, டீப்பா உள்ள போய் விசாரிச்சா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த பெண் வந்து ஒரு காணொலியை வெளியிடுறாங்க, அதுல வந்து நான் லவ் பண்ணல, நான் அப்பாட்ட சொன்னேன், சுர்ஜித்துக்கு வந்து தெரியும், இப்ப வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னா, கவின் வந்து எனக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் செட்டில் ஆகுன்னு சொன்னா, அப்ப ஒரு நல்ல பையன் தானே. நீங்க வந்து சித்தரிக்கிறதே வேற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைங்க, அதாவது 6 மாசம் டைம் கொடு, 9 வருஷமா லவ் பண்ணிருக்க, 6 மாசம் டைம் கொடு, இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு நம்ம ஃபியூச்சரை நல்லா வடிவமைச்சுன்னா அது நல்ல பையன் தானே. இதுல நீங்க கவினை வந்து சித்தரிக்கிற மாதிரி. அதாவது அவரு சுபாஷினியோட சகோதரர் என்ன முடிவு எடுத்து எந்த மனநிலையில இந்த படுகொலையை நிகழ்த்தினாருங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம பொதுவா எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்களை விமர்சனமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியாமலே எப்படி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு என்னோட கவின் வந்து அவர் சாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி இல்ல, அப்படிலாம் காதல் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் அவங்க உங்களுக்கு ரைட் இருக்கு, நீங்க எப்படி சொல்லலாம்? வெரி குட், இதத்தான் நானும் சொல்ல வரேன். இதே சுபாஷினிக்கு யார மாப்பிள்ளையா வரணும் அல்லது யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தாய் தாப்பா இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு முடிவு எடுக்க உரிமை இருக்கு. என்னதான் உரிமை இருந்தாலும் அரசாங்கம் 18 வயசு ஆயிருச்சு, 21 வயசு ஆயிருச்சு, என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம்னு அவங்க சொன்னாலும் தான் பிள்ளை போய் கெட்டு போயிடணும்னு எந்த தாய் தாப்பனும் நினைக்க மாட்டாங்கல்ல. கெட்டு போயிடுற மாதிரி குடும்பமா சார் அது? அவங்க அம்மா படிச்சிருக்காங்க, அவங்க அம்மா ஒர்க் பண்றாங்க, ஒரு நல்ல படிச்ச ஃபேமிலியா இருக்காங்க, அந்த பையன் நல்ல பையனா இருக்கான். எவ்வளவு பசங்க அந்த பையனுக்காக ஃபீல் ஒரு இறந்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்புறம் எதுவுமே தெரியாம தான் அந்த பெண் என்ன முட்டாளா? சுபாஷினின்ற பெண் அவங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டாவே இருந்திருக்கட்டும். ஆனாலும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லலாம் ஜாதி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லலாம், மாறு தட்டி கடலாம். ஆனாலும் ஜாதியே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த ஜாதிக்காக நீதி வேணும், சட்டங்கள் வேணும்லாம் சொல்லக்கூடிய தலைவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. கட்சிகள் நிறைய ஜாதி இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்ப அந்த சுபாஷினி சார்ந்த அந்த சமூகத்துக்கு ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, எல்லா குடும்பத்துக்கும் இருக்கு, மத ரீதியா இருக்கலாம், ஜாதி ரீதியா இருக்கலாம். அப்ப இவங்களோட சமுதாயத்துக்கும் அந்த கவின் சார்ந்த சமூகத்துக்கும் ஒத்து போகாதுங்கிறது தான் கவின் தரப்புல உள்ள ஒரு குடும்பத்தோட இதுவா இருக்கு. கவின் தரப்புல உள்ள ஒரு விஷயம். ஏன் கூப்பிடுறாங்க வந்து பொண்ணு கேளுன்னு ஏன் அவங்க அண்ணன் சொல்றாங்க? அப்ப திட்டமிட்ட சதின்னு தானே இதை எடுக்க முடியும். அதாவது இவர் கவினை வந்து படுகொலை பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணித்தான் பிளான் பண்ணித்தான் வர சொல்லி இருக்கிறார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா இவர கவினோட காதல் விவகாரம் அவங்களோட குடும்பத்துக்கே தெரியும், கவினோட குடும்பத்துக்கு தெரியும், சுபாஷினி சொல்றது குடும்பத்திற்கும் தெரியும், அந்த குடும்பத்திற்கும் தெரியும். ஆனா சுபாஷினியோட வீடியோல எங்க அப்பாட்ட சொல்லல, காதல நான் சொல்லல, அம்மாட்டையும் சொல்லலங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது நமக்கு தெரியல. ஒருவேளை இவ்வளவு வருஷம் காதலிச்சிருக்காங்க, இப்ப இவங்களுக்கு தடையா இருக்கிறது இந்த ஜாதி மட்டும்தாங்கிற மாதிரி ஒருவேளை கவினோட பேரண்ட்ஸ் உணர்ந்து முறையா போய் இப்ப 2 பேர் பொண்ணும் ஆணும் பேசிக்கிறாங்க, ஏதோ அவங்க போறாங்க வராங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு பெத்த தாய் தாப்பனுக்கு ஒரு பொறுப்புகள் இருக்கும். ஒருவேளை அவங்க
அவருக்கே சொல்லுவார்ல, போகாதடா, தேவையில்லடா, நமக்கு சரி வராதுன்னு அவங்க அப்பாவும் சொன்னதாகவும் சில வீடியோக்கள் வெளியில வந்திருக்கு, செய்திகள்ல பார்த்தேன். அப்ப அவர் சொல்லியும் கவினும் கேட்காம இருந்திருக்கிறாரு, சுர்ஜித் சொல்லியும் கேட்காம இருந்திருக்கிறாரு. சுர்ஜித்துக்கு அந்த பெண்ணுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. 2 பேருக்குமே ஈக்குவல் இது இருக்கு சார், உரிமையும் இருக்கு. 2 பேர் மேலயும் அந்த குற்றச்சாட்டை வச்சா 2 பேர் மேலயும் வைக்கணும். இப்ப அந்த பெண்ணையும் சுர்ஜித் வந்து சத்தப்படாம இருப்பாப்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெண்ணை வந்து தட்டி உறுதியா இல்ல மேடம், ஒரு அடி கொடுத்து வச்சுக்கலாம். ஆனா வந்து கொலை பண்ணிடலாம். எல்லா சம்பவத்திலயும் அதே தான் நடக்குது, ஒரு சம்பவத்திலயும் அதே தான் நடக்குது. அந்த மாதிரி இல்ல மேடம். சில இடங்கள்ல பெண்ணையும் கொலைத்தான் செய்யறாங்க. நான் கொலையை நியாயப்படுத்தல, கொலை செஞ்சவங்க பண்றது சரின்னு சொல்ல வரல. ஆனா அந்த பெண்ணையும் நீங்க கூட அட்வைஸ் கவின்கோ கவின் ஃபேமிலிக்கும் தானே பண்ணீங்க. பல வீடியோக்களை பார்த்தோமே. உங்க சமுதாயத்திலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே. காதல் பண்றவங்கள சொல்லி கொடுத்தா 5000 ரூபாய் நாங்க வந்து நிதி தரோம் அப்படின்னா சொல்றீங்களே. சுபாசினி குடும்பத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணீங்க நீங்க? அதாவது மேடம், இப்ப இந்த கவினோட குடும்பத்துல ஒருவேளை அவங்க பெற்றோர்களா போய் பார்த்து, அவங்க பேரண்ட்ஸை பார்த்து ஏதோ, அதாவது அந்த சுர்ஜித்தோட பார்வைக்கு அந்த காதல் தவறாவே தெரிஞ்சாலும், இந்த சமூகம் ஏத்துக்காது ஜாதி அப்படிங்கிற ஒரு மறுப்பை நினைச்சா கூட, அவங்க பேரண்ட்ஸ் சரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, என் பையனும் நல்லா இருக்கான், கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருந்திருக்கலாமே. பண்ணியிருந்தால் கூட ஒரு குடும்பமா போகும்போது ஒருவேளை அவங்களோட அந்த பெண் வீட்லயும் கொஞ்சம் மனம் மாறி வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆரம்பத்துல இருந்து நீங்க உங்களுடைய பேட்டிகளை எல்லாம் நான் பார்த்தேன். கவின் விஷயத்தை விட்டுருவோம், நீங்க எவ்வளவு பேசுறீங்க, அவங்க எவ்வளவு பண்ணாங்க, எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாங்க, இல்ல என்ன நடந்துச்சு, மச்சான் வான்னு சொல்லி ஏன் இவர் கொலை பண்ணாரு, எதுவுமே புரியாத புதிராதான் இருக்கு. இவர் பக்கா பிளான்டு மேடம். நமக்கே ஒவ்வொரு விஷயங்கள் கேள்வி வருட கணக்குலயே இவரு, அதாவது சுர்ஜித் கவினை சொல்றாப்புல, கவின் கேட்க மாட்டாப்புலங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரே முடிவு பண்ணிருந்தாரு, இது செட் ஆகாது, இவரை கொலை பண்ணணுங்கிற ஒரு முடிவை பண்ண போய்தான் அவரே அதுக்கு தகுந்த உள்ள எல்லா வேலைகளையும் பார்த்து தனியா வர வச்சு அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. வந்து அது பிளான்டு தான், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சார் ஜென்ரலா எல்லாருக்கும் எழுந்த சந்தேகத்தை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்களும் அந்த பகுதிகளை தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால, எப்படி ஒரு கூலிப்படை ஏவி கொலை பண்ணா எப்படி ஒரே அட்டெம்ப்ட்ல எப்படி கொலை பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரே நபரால எப்படி சார் இப்படி பர்ஃபெக்ட்டா எப்படி கொலை பண்ண முடியும்? யாரோட ட்ரைனிங்கும் இல்லாம, யாரோட சப்போர்ட்டும் இல்லாம, யாரோட ஆயுத டிஸ்ட்ரிபியூஷனும் இல்லாம எங்கிருந்து வாங்கினாரு எதுவுமே வெளியில வர மாட்டேங்குது. ஏன்? அதாவது மேடம், பொதுவா படுகொலையை பத்தி நம்ம வந்து வெளியில கூட நம்ம பேசத்தான் கூடாது. இருந்தாலும் மேடம் நீங்க கேக்குறீங்க, பொதுவா யாரா இருந்தாலும் அது 10 பேர் வராங்களோ ஒரு ஆள் வராங்களோங்கிறது முக்கியம் கிடையாது மேடம். ஒரு வெட்டு ஒழுங்கா வெட்டக்கூடிய இடத்துல வெட்டிட்டாலே நில உழைஞ்சிருவாங்க. அது வந்து யதார்த்த உண்மை, நில உழைஞ்சிருவாங்க. அதுக்காக எங்க வெட்டணுங்கிறத அவங்க எங்க யாரு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பொதுவா யதார்த்தத்துல இப்ப நானே இருக்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி வந்து என் தலையில வந்து யாராச்சும் ஒரு ஆயுதத்தால தாக்குனா நான் நில உழைஞ்சிருவேன். நான் என்னதான் ஒரு வீரனா இருந்தால் கூட நான் எதிர்த்து இருக்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்களோட அந்த அடி பலமா விழுந்ததோட எஃபெக்ட் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் கவின் அவர்களும் உண்மையிலேயே போராடி இருக்கிறார். ஏன்னா அந்த வெட்டு வந்து கையில வாங்கப்பட்டதாகவும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா காவல்துறை மூலியமா ஒரு சிலர் சொல்லக்கூடிய தகவலை வச்சு நான் சொல்றேன். கையில எல்லாம் வெட்டு விழுந்திருக்கு, அது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயே வந்திருக்குன்னு வைங்களேன். அப்ப வெட்ட வாராருங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் தடுக்கத்தான் பாக்குறாரு. அப்போ ஒரு வெட்டு ஒரு ஸ்ட்ராங்காக விழும்போது என்ன ஆகும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பிளட் இதாகும்போது, இன்னொன்று வந்து அவர் வெளியாள் கிடையாது, அவர் காதலிச்ச பொண்ணோட கூட பிறந்த சகோதரன். இப்போ வெளியாளாக இருந்தால் கூட எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு இதாகும். அப்போ அது ஒரு நம்பி போன இடத்துல எதிர்பாராமல் நடக்கும்போது எதுவுமே அவங்க சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடைக்காது. அப்போ டக்கு 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 டக்குன்னு இதாகும்போது சரி, இந்த சம்பவங்களை விட்டுறலாம். தொடர்ச்சியாக இது தொடர்பா நீங்க கொடுத்திருந்த பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது கவின் அவர் சாதியிலேயே திருமணம் பண்ணிருக்கலாம், எதுக்கு சாதி விட்டு சாதி வராங்க, இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்கள ஆதரிக்காதீங்க, இதை வந்து பிரச்சாரப்படுத்தாதீங்க, அது தவறு, இந்த மாதிரி லவ் பண்றாங்க சாதி விட்டு சாதின்னு சொன்னா நாங்க 5000 ரூபாய் தரோம் அப்படின்னா புதிய சட்டத்தை எல்லாம் நீங்க வகுத்திருக்கீங்களே, என்ன காரணம் அதுக்கு? இந்த கவினோட படுகொலையை மையப்படுத்தி அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமுதாய தலைவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும், இயக்குநர்கள் ப ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், இந்த படுகொலைக்கு நியாயம் கேட்காங்க, நீதி கேட்கறாங்க. உண்மையிலே நாங்களும் கேட்கிறோம், பாராட்டுறோம். அதே நேரத்துல அதே நேரத்துல எத்தனையோ விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கு. அதே தலித் சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் ஒரு முஸ்லீம் பெண்ணை லவ் பண்றாப்புல,
அந்த முஸ்லீம் பெண்ணை லவ் பண்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக பொண்ணு கேட்கவும் போயிடுறாரு. முறையா போய் பொண்ணு கேட்கிறாரு. அந்த பொண்ணோட வீட்டிலே தூக்கில் அவரை சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பொண்ணு வீட்டில் சொல்றாங்க. காவல்துறை இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட தரப்புல அவங்க கொண்டுட்டாங்கிறத சொல்றாங்க. அப்ப கவினுக்கு ஓடுற அதே ரத்தம் தானே அந்த எங்க நடந்த சம்பவம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப சமீபத்துல நடந்தது. ரொம்ப நாள் கூட கிடையாது. அப்ப இப்படி இருக்கும்போது ஒருதலை பட்சமா ஏன் இந்த ஜாதிய தலைவர்கள் செயல்படுறாங்க? இல்ல நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ அஜித்குமார் மரணத்தை பேசுறோம். சரி, 24 மரணங்கள் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏன் இதை பேசல? அது ஒருதலை பட்சமா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு மரணமாவது விவாத பொருளாகி அது தீர்வை நோக்கி போகி இதோட புல் ஸ்டாப் வராதா, தீர்வு வராதான்ற ஒரு பேச்சு தான் இதெல்லாம். இல்ல மேடம், அந்த மாதிரி இல்ல. அதாவது இதே திருமாவளவன் அவர்களும் இதே நீங்களும் அஜித்குமாருக்கு முன்னாடி நடந்த 24 மரணத்துக்கும் நீதி கேட்டீங்களா? கேட்கலையே மேடம். அதாவது மேடம், இப்ப இந்த சுர்ஜித் மாற்று சமுதாயம், அங்கேயும் அந்த இஸ்லாமிய பெண்ணு. அப்ப இஸ்லாமிய பெண்ணு சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பொதுத்தலங்கள்ல இதே ஆணவ கொலைன்னு சொல்லி அன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் இது பண்ணி இருந்திருக்காங்க. மதத்தை ஏன் சார் கொண்டு வரீங்க? 1000 சம்பவங்கள் நடக்குது சார். இன்னைக்கு பேசுபொருளாக ஆணவ கொலை பேசுபொருளாகிறத விரும்புறீங்களா? விரும்பவே இல்லையா? இதை ஏன் பேசுறீங்க? பேசுறீங்களான்னு கேக்குறீங்க. அதுவும் உயிர் தானே. அது வெளியில தெரிஞ்சுதான் பேசிருப்பாங்க. எல்லாருக்கும் எங்க சார் வந்து எல்லாருக்கும் அளவுக்கு பேசுபொருளாக அததான் ஏன்னு கேக்குறேன். அதத்தான் நீங்க பேசுபொருள் ஆக்கிருக்கலாமே. நீங்க இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாமே. நீங்க அந்த குடும்பத்தோட போய் நின்றுக்கலாமே. அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல, மீடியா எங்க வருதோ அங்கதான் நீங்க போவீங்க. அப்படி இல்ல மேடம். அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் அன்னைக்கு எங்க போனாங்க? நீங்க கேட்கலாமே. அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நின்னு அதுவும் உயிர் தானே. அதான் கேக்குறேன். நீங்க கேட்கலாமே. நீங்க ஏன் கேட்கலன்னு கேக்குறேன். அப்ப நீங்க பார்ஷாலிட்டி அங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இல்ல மேடம். அதாவது பொதுவா இவங்க இருந்து சொல்லக்கூடியவங்க வந்து ஜாதி இல்ல அப்படி இல்லைன்னு என்னத்தை தான் சொன்னால் கூட நான் பேசும்போது, இப்ப நான் ஏன் சமூகத்துல உள்ள ஒரு பிரச்சனைக்கு பேசும்போது அது எடுபடும். யாரா இருந்தாலும் அதை ஏத்துக்குவாங்க. ஒரு மாற்று சமுதாயத்துல உள்ள ஒரு பொதுவான பிரச்சனைகள், இப்போ ஒரு பேரழிவு, அதுக்கு நான் பேசலாம், அமைச்சரை பார்க்கலாம், முதலமைச்சரை பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு படுகொலை அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவ் விஷயம். அதே தலித் சமுதாயத்தினால ஏன் சமுதாயத்துல இளம் பெண் எல்லாம் காதலிக்க மறுத்திருக்காங்கிறதெல்லாம் படுகொலை பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த தலைவர்கள்லாம் எங்க போனாங்கங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்குதானே. சரி, உங்களுக்கு இருக்கு சார். ஒரே கேள்விதான். சாதி ஒழியணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? ஜாதி ஒழியணும், ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமம்னு சொல்றாங்கல்ல. எனக்கு எந்த சலுகையும் வேண்டாம். இல்ல நீங்க எனக்கு எந்த சலுகை சார்? அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்தா மட்டும் எதன் அடிப்படையில கொண்டு வராங்க? சமூக மாற்றம் சாதியின் அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, போராட்டம் பண்றாங்க. அப்ப ஜாதியே இல்லன்னு நம்ம எப்படி சாதிய திட்டங்களுக்கு பயன்படுத்துங்க சார். உங்களுடைய வாழ்வியலுக்கு பயன்படுத்தாதீங்க. அதுதான் வந்து உயிரை அழிக்குது. நீங்க வந்து பேர்லயே சாதியை வச்சுக்கிட்டு, அமைப்பு சாதி ரீதியா வச்சுக்கிட்டு, சங்கங்களா வச்சுக்கிட்டு, வேன் எடுத்துக்கிட்டு போறதும் சுத்துறதும் ரவுடிசம் காட்டுறதும் ஹீரோயிசமா பண்றதும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்து ஒழியும்? அது சர்டிபிகேட்லயும் பேர்லயும் திட்டங்கள்லயும் இருந்துட்டா அது பிரச்சனை இல்லையே. வாழ்வியல்ல நீங்க அதை தூக்கி பிடிக்கிறதுனால தானே இவ்வளவு உயிர் போகுது. நீங்க பேர்ல வச்சுட்டு திரியறீங்க. அப்போ அதுக்காக வந்து நம்மளோட ஏன் பேட்டிகள்ல சொல்றீங்க உங்க சாதியிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, உங்க சாதியிலேயே நீங்க அப்படிதான் பண்ணுங்க. அதுதான் மேடம். இப்ப நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்களா? அதை நான் சொல்றேன் மேடம். இப்ப 2-3 இல்ல நம்மளோட 2-3 பேட்டியில உங்க சாதியிலேயே கவின் சாதியிலேயே கல்யாணம் பண்ணிருக்கணும், ஏன் மாற்று சாதி பெண்ணிய விரும்பினாருன்னு கேட்டீங்க. நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்களா? அதாவது எனக்கு 5000 ரூபாய் வந்து ஏதாவது திருடனை புடிச்சு குடிச்சா 5 லட்சம் கொடுக்குறோம்னு சொல்ற மாதிரி 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க அப்படிதான் பண்ணுங்க. எதுக்காக நம்ம அந்த 5000 ரூபாய் இது சொன்னோம் அப்படின்னா, மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து முதலமைச்சரை சந்திச்சு இந்த ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் சட்டம் கொண்டு வரணுங்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த நீங்க ஒருவேளை ஏன்னா கூட்டணி கட்சி பார்த்தீங்களா, அதோட அழுத்தத்துல என்ன முடிவு வேணாலும் முதல்வர் எடுத்துருவாரு. ஒரு தவறான ஒரு இது என்ன எடுத்தாங்க அப்படின்னா, சுர்ஜித் படுகொலை பண்ணினாலும் கொலையாளி அவரை கைது பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து போலீஸ பாராட்டலாம். அவங்க அப்பாவையும் கைது பண்ணுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த சமுதாய மக்கள், ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தாங்க காவல்துறைக்கு. கொலையாளி யாரா இருந்தாலும் சரி, அந்த கொலைக்கு யாரு தூண்டுகோலா இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் கைது பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஒரு நியாயம். இப்படிப்பட்ட தருதலையை பத்திட்டாங்கல்ல, அதனால கைது பண்ணுங்கலாம்
செய்திகள் வாயிலாவே நம்ம பாக்குறோம் மேடம். அது ஒரு தலைவர்களே சொல்லும் போது தூண்டுதலாக இருந்திருப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தின் அப்படி இருந்திருந்தால் காவல்துறை அப்படி இருந்திருந்தால் இந்த 4 நாள் அந்த ஊர்காரங்கள்லாம் சொல்லி இந்த ஜாதி தலைவர்கள்லாம் சொல்லிதான் கைது பண்ணணும்னு காவல்துறைக்கு அவசியமே கிடையாது. என்னோட பார்வையில அந்த ஊர் பொதுமக்கள் அந்த கவினோட சமுதாயத்தோட ஜாதிய தலைவர்களோட அழுத்தத்தோட காரணத்தினால மட்டுமே பெற்றோர்களின் அழுத்தம் காரணம் இல்லையா? பெற்றோர்கள் வைத்த குற்றச்சாட்டு காரணம் இல்லையா? பாடிய வாங்காம ப்ரொடெஸ்ட் பண்ணது காரணம் இல்லையா? உண்மைதானே மேடம்? நீங்க சொல்றீங்க பாடிய வாங்குறாங்கன்னு சொல்லி. மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அங்க போன மறுநாள் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருச்சா? இன்னைக்கு அவங்க அம்மாவை கைது பண்ணிருக்காங்களா? அதனால் வரைக்கும் அவங்க அம்மாவையும் கைது பண்ணுங்க, அப்பாவையும் கைது பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த அழுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பாவை கைது பண்ணிட்டாங்க, அண்ணனும் 4 நாள் கழிச்சு போனாரு, முடிஞ்சிருச்சு, சால்வ். அது ஏன் உங்க சுய லாபத்துக்காக ஏன் ஒரு படுகொலைய ஒரு வன்முறை பாதைக்கு கொண்டு போறீங்க? நீங்க அப்படிதான் தோளோடு போய் தோல் நிப்ப ஒரு சங்கடம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது ஊர் சைட்ல சங்கடம் சொல்லுவாங்க. சங்கடம் தோளோடு தோல் நிப்பதும் ஆறுதல் அளிப்பதும் அவங்களோட கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதும் சக மனிதனா இருந்தாலும் பொறுப்புல இருக்காங்க, ஆளுங்கட்சியோட இருக்காங்க அப்படிங்கும் போது பண்றாங்க. இதை நீங்க எப்படி குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியும்? அவங்க அம்மாக்கும் வந்து சம்மனுக்கு ஆஜராக சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கா இல்லையா காவல்துறை? அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தங்க செய்யறாங்கிறது வேற. ஒரு ஜாதி ரீதியா ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, ஒரு தலைவரா இருக்கீங்க, பொறுப்புல இருக்கீங்க, பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. அப்ப ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது அந்த பொறுப்போட அந்த குடும்பத்துக்கு இப்ப இதே அஜித்குமாரோட படுகொலையில நானும் சம்பவ இடத்துல இருக்கதான் செய்யறேன். அங்க எங்கேயாச்சும் ரோட மறிக்க சொன்னா, பொதுமக்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண சொன்னா, கொலை செஞ்ச எல்லாரையும் கைது பண்ணுங்க, அதுக்கு யாரு சொன்னாரு? அப்படி கிடையாது மேடம். அந்த மாதிரி நான் சொல்ல வரல. திருமாவளவன் தான் சொன்னாருன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி மேடம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.